மேகாலயா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டின் கோவைக்கு கஞ்சா, LSD வகை போதைப் பொருட்களை கொரியரில் அனுப்பிய பிடெக் பட்டதாரியை மேகாலயாவில் வைத்து தட்டி தூக்கிய தமிழ்நாடு போலீசார் பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக. கோவை மாநகரில் இளைஞர்களுக்கு கொரியர் மூலம் போதைப் பொருட்களை சப்ளை செய்தவரை மேகாலயாவில் வைத்துதான் தமிழ்நாடு போலீசார் இப்படி ஆக்ஷன் எடுத்திருக்கிறார்கள். முன்னதாக கோவையில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோவை பீளமேடு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் போலீசாருக்கு போதைப் பொருட்கள் குறித்த ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் கோவை பீளமேடு போலீசார் அந்த பகுதியில் செய்த சோதனையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முன்னாள் கல்லூரி மாணவர் ஒருவர் தங்கியிருந்த ரூமிலிருந்து கஞ்சா, LSD வகையிலான போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்கின்றன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து நடத்திய விசாரணையில் தங்களுக்கு மேகாலயாவில் இருந்து இதுபோன்ற போதைப் பொருட்கள் அங்குள்ள நண்பரின் மூலம் கொரியரில் அனுப்பி வைக்கப்படுவதாக அந்த நபர் கூறியிருக்கிறார். இப்படி கொரியரில் கோவைக்கு போதைப் பொருட்களை அனுப்பி இளைஞரின் வாழ்க்கையை சீரழித்து வந்தவர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த அம்ருதீன் என்பதும் பிடெக் பட்டதாரியான இவர் மேகாலயா மாநிலம் சில்லாங்கில் பணிபுரிந்து வருவதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சில்லாங்கில் தனக்கு கிடைக்கும் கஞ்சா உள்ளிட்ட பல போதைப் பொருட்களை இவர் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு போலீசில் சிக்காமல் இருப்பதற்கு இதுபோல கொரியரில் அனுப்பி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அம்ருதீனை பிடிக்க கோவையிலிருந்து மேகாலயா மாநிலம் சில்லாங் பகுதிக்கு சென்ற கோவை தனிப்படை போலீசார் கடந்த புதன்கிழமை அம்ருதீனை அங்குள்ள போலீசார் உதவியுடன் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். அவரது ரூமில் இருந்த 1.5 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை அங்கு முறைப்படி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் தமிழ்நாட்டின் கோவைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கோவையில் அம்ருதீனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய தனிப்படை போலீசார் பின்னர் அவரை கோவை மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இப்படியாக தமிழ்நாட்டின் கோவையிலிருந்து மேகாலயாவின் சில்லாங் பகுதியில் பதுங்கிக் கொண்டு கொரியரில் போதைப் பொருட்களை விற்று வந்தவரை சிறையில் அடைத்து அதிரடி காட்டியிருக்கிறார்கள் கோவை தனிப்படை போலீசார். தந்தி டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.